வணக்கங்க. இன்னைக்கு வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு பிரஸ்டீஜ் கரண்ட் அடுப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நம்மளும் ஏதாவது வயரிங் ப்ராப்ளம் இல்லை ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கும், சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நம்மளும் கழட்டி பார்த்தோம். ஸோ வந்து எல்லாமே ஒயர்லாம் நல்லா இருக்கு, கண்டினியூட்டி ஃபியூஸும் நல்லா இருக்கு, கேபிள் மெயின் கேபிளும் நல்லா இருக்கு. ஸோ வந்து காயிலுமே ஓகேவா தான் இருக்கு. இந்த இதில் வந்து போர்டு தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஏன்னா கரண்ட் அடுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போர்டு மட்டும்தான். ஸோ இந்த போர்டு தான் ப்ராப்ளம். இப்போ இந்த போர்டு வந்து நம்ம கடையில் கொடுத்து மாற்ற போகிறோம். இந்த போர்டோட ப்ரைஸ் எவ்வளோ வருது, இதுக்கு சார்ஜ் எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம். ஆக்சுவலாக கடையில் கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நானுமே இருந்தேன். ஏன் கடையில் கொடுக்கணும், நம்மளே ரெடி பண்ணிடலாமே, ஒயரிங் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ போர்டுமே கடையில் கொடுத்தாலும் வெளியில் வாங்கி தானே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை நம்மளே பண்ணிடலாமே அப்படின்ட்டு நானுமே வாங்கி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த போர்டோட ப்ரைஸ் அப்புறம் இந்த அடுப்புக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்றதுமே நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த போர்டுக்கு வந்து வாரண்டி கிடையாதுங்க. அதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு பின்னை உடச்சிட்டா கூட நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பழைய போர்டுலேருந்து நம்ம எந்தெந்த பின் கரெக்டாக கழட்டுறோமோ அதே மாதிரி புது போர்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பழைய போர்டுக்கு புது போர்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோலர், அதாவது இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இது வந்து புது போர்டுக்கான ரிமோட் கண்ட்ரோல். பழசில் வந்து அந்த பிரஸ்டீஜ் அந்த டாப்லேயே வந்துருது பார்த்தீங்களா. ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற பின்னும் இப்போ புது போர்டு வாங்கிட்டு இருக்க பின்லையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் அதே போர்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வந்து நம்ம வெளியில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். கடையில் கொடுத்து ரெடி பண்ணாலும் அவங்களும் இதே மெத்தடில் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சமாக எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாலே நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பண்ணணும். இந்த போர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650. இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன், அதாவது இந்த ஒர்க்கு ஃபுல்லாக எவ்வளோ சார்ஜ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 200. டோட்டலாக வந்து 850 நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ சிதம்பரத்தில் லோக்கல் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் தான், அதாவது எலக்ட்ரானிக் ஷாப் சேட்டுகளில் தான் நான் வாங்கினேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த அடுப்பு ஆன் பண்ணி பார்க்கும்போது பக்காவா ஆன் ஆயிடுச்சு. இதே அடுப்பை நம்ம கடையில் கொடுத்து ரெடி பண்ணால் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுவும் எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சால் மட்டும் நம்ம வீட்டிலே வச்சு பாருங்க. தெரியாமல் நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணணுன்ட்டு மட்டும் நினைக்காதுங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஸோ வந்து நான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இந்த அடுப்பை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவும் போடுறேன். எல்லாத்தையும் முடிச்சு ஆன் பண்ணி தண்ணியை வச்சா பக்காவாக ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணியுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குமே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நானே போர்டு வாங்கிட்டு வந்து வெளியில் வந்து வாங்கிட்டு வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன். நானுமே வந்து கடையில் கொடுத்து தான் வந்து மாற்றுவேன். ஸோ வேற என்ன, வரேங்க, பாய்ங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு போங்க.